இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு கர்த்தரை நம்பி இருப்பார்கள். சங்கீதம் 9:10 கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நம்முடைய கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை என்று அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தாமதமாகும் போதும் கூட ஜெபத்தை கேட்கிற தேவனையே நாம் முழுவதுமாக நம்பியிருப்போம். தேவனை பற்றி அறிந்திருந்த பவுல் தேவனை நம்பினதை பற்றி 2 கொரிந்தியர் 1:8-10 வரை நாம் தியானிப்போம். பவுல் ஆசியாவிலே தங்கியிருந்த போது பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக உபத்திரவங்கள் வந்தது. அவர்கள் பலத்திற்கும் மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் அவர்களுக்கு உண்டானது. மரணம் வரும் என்று அவர்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தார்கள். நம்முடைய தேவன் மரித்தோரை எழுப்புகிற தேவன் என்று பவுல் தேவனை பற்றி அறிந்திருந்தார். ஆகவே தேவன் மேல் தன்னுடைய நம்பிக்கையை வைத்திருந்தார். அப்போது அந்த மரணத்தினின்று அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். இதை பற்றி பவுல் 2 கொரிந்தியர் 1:10 அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பியிருக்கிறோம் என்று கூறினார். நாமும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை என்று நம்முடைய கர்த்தரை பற்றி நாம் அறிந்திருக்கும் போது நம்முடைய நம்பிக்கையை அவர் மேல் வைப்போம். நாம் நம்புகிறது அவராலே வரும். நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கைகள் அற்றுப்போகக்கூடிய சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும் உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று தேவனை பற்றி நாங்கள் அறிந்து கொள்ளவும் தேவனையே நம்பி இருக்கவும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.